ஆட் ரன் பண்ணும்போது கன்வர்ஷன் காஸ்ட் அதிகமா இருக்கு, காஸ்ட் பர் லீட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்ல தப்பு, டார்கெட்டிங்ல தப்பு, ஒரு செட்டிங்ஸ்ல தப்பு அப்படின்னு மல்டிபிள் இதை மாத்திட்டே இருக்கீங்களா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது ஆடோட மிஸ்டேக்கே கிடையாது, உங்க ஆட் கிரியேட்டிவோட மிஸ்டேக். ஸோ எதனால ஒரு ஆட்ல கன்வர்ஷன் காஸ்ட் அதிகமா இருக்குன்னு சொல்றேன். நம்ம ஆட் ரன் பண்ணும்போது ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒரு செட்டிங் இருக்கும். ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னன்னா, உங்க ஆடை ஒருத்தங்க ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை பார்த்துட்டு அந்த டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றதான். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஆடை ஒரு தடவை பார்த்துட்டே அவங்க வாங்குறாங்க அப்படின்னா அங்க ஃப்ரீக்வன்சி 1 தான் இருக்கும். ஸோ உங்க கன்வர்ஷன் காஸ்ட் ரொம்பவே கம்மியா இருக்கும். பட் இதே இது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு வாங்கல, செகண்ட் டைம் பார்த்துட்டு வாங்கல, தேர்ட் டைம் பார்த்துட்டும் வாங்கல, ஃபோர்த் டைம் தான் வாங்குறாங்க அப்படின்னா மெட்டாக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பாருங்க. ஒரு தடவை உங்க ப்ராடக்ட் வாங்க முன்னாடி 4 தடவை காட்ட வேண்டியதா இருக்கு. அந்த இடத்துல உங்களோட கன்வர்ஷன் காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ இதை நீங்க டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா உங்க ஆட் கிரியேட்டிவா ஆப்டிமைஸ் பண்ணுங்க. என்ன ஆட் ரன் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணீங்கன்னா கன்வர்ஷன் காஸ்ட் ரொம்பவே சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி இன்னும் நிறைய கத்துக்கணும்னா தமிழ் என்டர்பிரினர் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்க. ஆட்ஸ் பத்தி டீடைலா கத்துக்கணும், எனக்கு இதுக்கு ஒரு கோர்ஸ் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு போட்டீங்கன்னா ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆட்ஸ் பத்தின கோர்ஸ் வந்து உங்களுக்காக பில்ட் பண்ணி உங்களுக்காக நம்ம லான்ச் பண்றோம்.